ஓபிஎஸ்ஐயோ தினகரனையோ சேர்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காங்க. அவருடைய பேட்டியிலேயே பார்த்துருக்காங்க. திமுகவை சொல்லித்தான் அவர்கள் இங்கே வர முடியும், பேச முடியும். திமுக தான் எதிரின்னு சொன்னா தான் எதிரின்னு திரும்பி பார்ப்பாங்க. ஆட்சி அகற்ற ஒத்த கற்புடைய கட்சிகள் ஒன்று சேரணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒத்த கருத்துடைய கட்சிகள்னு எடப்பாடி சொல்றாரு. ஓபிஎஸ்ஐயோ தினகரனையோ சேர்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காங்கிறத அவருடைய பேட்டியிலேயே பார்த்துக்கோங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒத்த கருத்து கிடையாது. இன்றைய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வர்றாரு. எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. புதிய திட்டங்களை வகுப்பார் நினைக்கிறீங்களா? அவங்க திரு கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வர்றாரு. அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெப்பநிலை தெரியாது. அதனால் நிச்சயமாக அவர் நினைப்பது நடக்காது. இந்த இ-ஃபைலிங் முறை என்பது விரைந்து அந்த ஃபைலை பண்ண முடியும் என்பதற்காகவும் இருந்த இடத்திலிருந்து அவர்கள் அது ஃபைல் செய்ய முடியும் என்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது எல்லாமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இ-ஃபைலிங் இப்படித்தான் வந்திருக்கு. நீதிமன்ற விசாரணைகள் கூட காணொலி காட்சி மூலமாக நடக்கிறது. எனவே அந்த இ-ஃபைலிங் முறையிலே தாமதம் எதுவும் இருப்பதற்கான காரணங்கள் இருந்தால் அதை கண்டறிந்து அந்த தாமதத்தை நீக்குவதற்கான வழியை அரசு செய்யும். அது நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளிலே குறிப்பிடுவது என்பது தவறாகும். இது நீதிமன்றம் அவர் வழக்கறிஞர்களுக்கு இ-ஃபைலிங் முறையை கொண்டு வந்திருக்கிறது. அதில் குறுக்கிட்டு அரசு எந்த விதமான கருத்துக்களையும் சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது. எந்த நெருக்கடியும் எங்களுக்கு வராது. எல்லா நெருக்கடிகளும் சுலபமாக தீர்க்கப்படும். நிச்சயமாக எல்லோருடைய ஆதரவோடும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி பார்ட் 2 தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் தொடரும். திமுக கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சியில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுக மெகா கூட்டணி அமைச்சு ஜனவரிக்கு பிறகு மெகா கூட்டணி அமைக்கின்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவால் மெகா கூட்டணி அமைக்க முடியாது. எங்களுடைய கூட்டணியிலிருந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஒரு செங்கலை கூட உருவ முடியாது. இப்போ காலங்கள் மாறுகிறது, அரசியல் எதிரிகள் மாறுகிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அரசியல் எதிரிகளாக புதிய கட்சிகளை நம்ம பார்க்கலாமா? நாங்கள் அரசியல் எதிரிகளாக புதிய கட்சிகளையோ எதையுமே பார்க்கவில்லை. அதாவது திராவிட மாடல் ஆட்சியினுடைய கருத்துக்களுக்கு எதிரானவர்களை நாங்கள் எதிரிகளாக பார்க்கிறோமே தவிர வேறு யாரையும் நாங்கள் எதிரிகளாக பார்க்கிறோம். புதிதாக வந்தவங்களும் சரி, பழசா இருக்கிறவங்களும் சரி, திமுகவை தான் வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் பழுத்த மரத்தில் தாங்க கல்லடிப்படும். அதுபோல் எல்லாரும் எங்களை நோக்கி வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். திமுகவை சொல்லித்தான் அவர்கள் இங்கே வர முடியும், பேச முடியும். திமுக தான் எதிரின்னு சொன்னா தான் எதுவும் திரும்பி பார்ப்பாங்க. அதனால தான் திமுக மீது இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் திமுக என்பது தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத சக்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.